தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள இறங்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பரவாயில்ல அடிபட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஜாதகத்துல சனீஸ்வர பகவான் உச்சம் பெற்றாவே மக்களோட செல்வாக்க பெறுவாங்க. மக்களோட செல்வாக்க பெறணும்னா அதுக்கு சனீஸ்வர பகவான் முழு பலமா இருக்கணும். முழு பலமா இருந்தாதான் அது. அதே மாதிரி சனீஸ்வரன் உச்சம் பெற்றவங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஆளா இருப்பாங்க. அரசியல் சரி, எதுலையுமே சரி. இவர் ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்காரு, செவ்வாய் கொஞ்சம் மறைவுல இருக்காரு. அதனால ஒரு 70-80% ஒரு அரசியல பெரிய ஆளா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 30/11/2026 பிறகு வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் கட்சி தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் 2027 ஃபர்ஸ்ட்ல ஜனவரியில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்கு. கட்சி ஆரம்பிச்சா தனியால நின்று ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல வலுவான கூட்டணி அமைச்சா ஓரளவுக்கு அரசியலை பிரகாசிக்கலாம். திமுக அதிமுக எதிர்த்து விஜய் வந்துட்டாருன்னு, விஜய் வந்தது காரணமே யாருன்னு கேட்டீங்கன்னா 2 பேர். ஒன்று எடப்பாடி பழனிசாமி, 2வது மிக மிக முக்கியம் அண்ணாமலை IPS சார். தனசிங்க அரசியலுக்கு வரான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துட்டு, இப்ப விஜய் வந்து முதலமைச்சர் ஆனோம்னா எல்லாருக்கும் ஆசை மட்டும் இல்லை, போராமே வந்துட்டு. கடந்த 2011 உலகக்கோப்பையில் இந்தியா தான் வெல்லும், ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாது என்பதை 45 நாட்கள் முன்பே கணித்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியின் ஜாதகத்தை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணி 163 174 இடங்கள் உறுதியாக வெல்லும் என்பதை 10 நாட்கள் முன்பே மிக துல்லியமாக கணித்த 2009 மக்களவை தேர்தலில் மன்மோகன் சிங் தான் பிரதமராக வருவார் என்பதை 35 நாட்கள் முன்பே கணித்த, கடந்த முறை நடந்த மக்களவை தேர்தலில் மோடி தான் பிரதமராக வருவார் என்பதை 48 நாட்கள் முன்பே கணித்த நமது சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா வணக்கம். ஓம் சிவாய நம. சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார். இப்போ வந்து நடிகர்களா இருந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகிற வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்ஜிஆர் ஆகட்டும், இப்போ கரண்ட்ல இருக்கிறதுல வந்து விஜய் சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து நடிகர்களா இருந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. இப்போ அடுத்தபடியா வந்து தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள இறங்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பரவாயில்ல அடிபட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் அரசியல் வந்தா அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இல்ல சினிமாலே இருந்தாதான் அவருக்கு நல்லதா என்னன்றதை கொஞ்சம் டீட்டெயிலா விலாவாரியா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஓம் சிவாயம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்ரீவாஞ்சி 27 தயவுசெய்து அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கிட்ட வந்து எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு விளக்கம் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண தெரியல. நானே இப்போ தான் போட்டடிச்சு ஒரு சேனல் திறந்துருக்கேன். அதெல்லாம் ஆதரவு தெரியுங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ நல்லபடியாக கேட்டீங்க தனுஷை பற்றி. இப்போ அதுதான் இப்போ டெண்டிங்கில் இருக்குது. 28/7/1983 பிறந்திருக்காரு. இந்த இதில் வந்து 43 வயசு பூர்த்தி ஆகிட்டு, இன்னையோட 2 நாள் ஆகுது. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னையிலேருந்து அரசியல் பிறகுமா ஆரம்பிச்சாங்கன்னு பேசி ஒரு எங்கே பார்த்தாலும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது வரைக்கும் எத்தனையோ அரசியல், எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ விதமான ஏழை எளியோர்கள், மக்கள்கள், தொழில் சேவை எல்லாருக்கும் ஜாதகத்தை கணிச்சு சொல்லி கோயில் குளத்தை கூட்டு போய் நல்லா அமோகமாக இருக்காங்க, எல்லாம் சிறப்பாக இருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம விஜய்க்கே நம்ம தான் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி விஜய் சுயமாக இருக்கா அப்படின்னா விஜய் எப்போ கட்சி ஆரம்பிப்பாப்புல, இல்லை கட்சி ஆரம்பித்து 2024 எம்பி எலெக்ஷன் நிற்க மாட்டாப்புல, 2024 நிற்பாப்புன்னு சொல்லியிருக்கோம். விஜயை வந்து சினிமா மாதிரி இந்த டைரக்ஷன் கதை எழுதி கொடுக்குறது, அங்கே கேரளில் உட்காந்துக்கிறது, அப்படியே மேக்கப் கலையை வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கிற மாதிரி வச்சுருந்தேன். இது அரசியல் அது இல்லை. அரசியலுங்கிறது வேறு, நடிப்பு வேறு, அரசியல் வேறு. அவரை ஏமாற்றி எம்ஜிஆர் மாதிரிங்க கட்சி ஆரம்பித்து வந்துடலாங்க, அவங்க வந்துடலாம், அவங்க வந்துடலாம். அதே சமயத்தில் உதயநிதி சரி பவர் ஜாதகம், அதுக்கு ஈக்குவலாக விஜய்க்கு. இவங்க 2 பேரும் அதிக பவர் அண்ணாமலைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வர்ற நவம்பர் 17 சனீஸ்வர பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. கடகராசி எல்லா கடகராசிகளுமே நல்லா ஆரம்பிக்கும். அதே மாதிரி 2006 மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி அஷ்டம சனி விளையிறது, தெளிவாகிறார். வர எலெக்ஷனில் நல்ல முடிவெடுத்து நல்ல இதில் வந்து குறைஞ்சபட்சம் ஓரளவுக்கு சீட்டை பிடிச்சி ஒரு அரசியல் சட்டசபைக்குள்ளே போடுறாரு, செயல்படுவார். அவர் விரும்பினா ஆட்சியில் பங்கு பெறலாம், விரும்பவில்லையாண்டா எதிர்கட்சி அரசியல் உட்காரலாம், அது அவர் முடிவு. அதே மாதிரி இன்றைக்கி நான் சொன்னேன் நீ சொன்னேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தான் சொன்னோம், யார் ஆட்சிக்கு வந்தாலும்
கூட்டணி ஆட்சி தான் அமையும், மெஜாரிட்டி கிடைக்காதுங்கிறத ரெக்கார்டு இருக்குது, காட்டுறேன் எல்லா ரெக்கார்டும். இந்த எலெக்ஷனில் ஒரு 2024 மிக மிக முக்கியமான விஷயம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், எந்த கூட்டணி, திமுக கூட்டணியாக இருக்கட்டும், அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், பிஜேபி கூட்டணியாக இருக்கட்டும், விஜய் கூட்டணியாக இருக்கட்டும், எந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் 2026 வந்து கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாடு நடக்கும். இது நடக்கும், இதை எழுதி வச்சுங்க. அந்த அடிப்படையில் நடிகர் தனுஷை பொறுத்த வரைக்கும் அவரோட ஜாதகத்தை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சொல்லிவிட்டு அவரோட எதிர்கால பிக்சர் எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுங்க. 28/7/1983 பிறந்திருக்காப்புல. பிச்சைக்கலக்கணம், கும்பராசி, சதய நட்சத்திரம். வயது 43 முடிஞ்சு 44 ஆரம்பித்து 2 நாள் ஆகுது. அதாவது கம்ப்ளீட் 43. அவரோட ஜாதகப்படி அவருக்கு நடக்கிற தசை பார்த்தீங்கன்னா புதன் தசை. 21/8/2036 வரைக்கும் புத மகா தசை. இப்போ புதன் தசையில் சூரிய புத்தி ஓடிட்டு இருக்கு. 21/9/2026 வரைக்கும். இந்த 9ஆம் மாதத்துக்கு பிறகு புதன் தசையில் சந்திர புத்தி ஆரம்பிக்குது. அதே மாதிரி இவர் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இவர் ஜாதகப்படி குரு பகவான் கேது பகவான் சேர்க்கை. இதில் என்னன்னா, அதனால தான் ஆன்மீகம், விளையாட்டு, யோகா இதில் எல்லாம் ரொம்ப கைத்தந்தராக வருவார். அதே மாதிரி அவருக்கு கேது பகவான் உச்சம், சனீஸ்வர பகவான் உச்சம். ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் உச்சம் பட்டாவே மக்களோட செல்வாக்கை பெறுவாங்க. மக்களோட செல்வாக்கை பெறணும்னா அதுக்கு சனீஸ்வர பகவான் முழு பலமாக இருக்கணும். முழு பலமாக இருந்தால் தான் அது. அதே மாதிரி சனீஸ்வரன் உச்சம் போட்டவங்கன்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக இருப்பாங்க. அரசியல் சரி, எதுலேயுமே சரி. அந்த மாதிரி நிறையா பேர், உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் கலைஞர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த சனீஸ்வரன் உச்சமாக இருப்பார், ஸ்டாலின் வரைக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உச்சமாக இருக்கார். 2வது ராஜ்ய கிரகமான சூரியன் செவ்வாய் நல்லா இருக்கணும். இவர் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கார், செவ்வாய் கொஞ்சம் மறைவில் இருக்கார். அதனால் ஒரு 70-80% இவருக்கு அரசியலில் பெரிய ஆளாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து கும்பராசி. இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் ராகுபவன் இருக்கார். 7 நடந்துகிட்டு இருக்கு. 7 பாதச்சனி, அதில் வக்கரமாக இருக்கார். 30/11/2026 பிறகு வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் கட்சி தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் 2020 ஃபஸ்ட்டில் ஜனவரியில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. அதே மாதிரி இவருக்கு வந்து 11ஆம் மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் இன்னும் டயம் நல்லா இருக்குது. அந்த ராகு ஜென்மத்தொட்டு விலகிடுறாரு. 12 ராகு, 6 கேது வந்துடும். குருபவனை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் அதிசாரம் பெற்று 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. இப்போ 6 இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் குரு பேச்சு அவருக்கு 7ஆம் இடத்துக்கு வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கட்சி ஆரம்பிப்பார். கட்சி ஆரம்பித்தார் தனியால் நின்று ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல வலுவான கூட்டணி அமைச்சா ஓரளவுக்கு அரசியலை பிரகாசிக்கலாம். எடுத்தோடனே நம்ம நினைக்கிற மாதிரி முதல் இடத்துக்கெல்லாம் வர முடியாது. ஸ்டெப்பாக வரலாம். அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐயா, இப்போது விஜய் சார் வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா அது வந்து திமுக மற்றும் அதிமுகவோட மாற்று சக்தியாக இருக்கணுன்றதுக்காக தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி போயிட்டுருக்கு. அவர் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரியே வந்து 2026 எலெக்ஷனில் முதலமைச்சராகவும் ஆயிட்டார். ஆனால் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் அவருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே அவர் மேலே வச்சிருந்த வெஞ்சன்ஸ் அந்த 2 கட்சியுமே. இப்போ தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து யார் மேல இருக்க கோவத்தினால கட்சி ஆரம்பிக்கிறாரு? யாரோட மாற்று சக்தியா வர்றதுக்காக இவர் முயற்சி பண்றாரு? நல்ல செய்தி தான். இது மிக முக்கியமான செய்தி. விஜய் பொறுத்த வரைக்கும் 20 ஆண்டுகள் முன்னாடியே அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் ஆரம்பித்து, மன்றம் ஆரம்பித்து, சமூக சேவை ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க திமுக அதிமுக எதிர்த்து விஜய் வந்துட்டாருன்னு. விஜய் வந்ததுக்கு காரணமே யாருன்னு கேட்டிங்கன்னா 2 பேர். ஒன்று எடப்பாடி பழனிசாமி, 2வது மிக மிக முக்கியம் அண்ணாமலை ஐபிஎஸ் சார். அண்ணாமலைனால தான் விஜய் முதலமைச்சர் அமைச்சர் ஆயிருக்கே முடியாது. திருப்பி வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருப்பேன். எப்பயும் சொல்லுவேன், 100 அடி கூட சொல்லுவேன். திமுகவோட ஊழலை எடுத்து சொல்லி எல்லா விஷயத்தையும் பண்ணி திமுக மேலே மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்குனவரே அண்ணாமலை தான். அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருந்து எடப்பாடி ஐயா என்ன பண்ணாருன்னா சுயநலத்தினால எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி மிரட்டுற மாதிரி அண்ணாமலையை மிரட்டி பார்த்தாரு, நடக்கலை. அண்ணாமலையை கட்சியை விட்டு தூக்குனாதான் நான் வந்து உங்களோட கூட்டணி செய்யணும்னு ஒப்பந்தம் போட்டார். அதே அவருக்கு ஆபத்தாக போயிட்டு. காரணம் என்னன்னா 10-11% வந்து அண்ணாமலைக்கான ஓட்டு, அந்த ஓட்டு அப்படியே விஜய் சாருக்கு போயிட்டு. விஜய் சாரோட கெப்பாசிட்டி 20-25 தான். ஒருத்தர் 50%, 150 சீட்டு கொடுப்பாரு. ஏதோ பண்டித்துன்னு சொல்லி பேசிக்கிட்டீங்க. ரெக்கார்டை காட்டுறேன், ரெக்கார்டை பாரியா 20-30 வருஷம் என்னென்ன பண்ணியிருக்கவங்க. இந்த உங்களை மாதிரி எனக்கு வந்தா பண்ண தெரியல, எஸ்டாப்ளிஷ் பண்ண தெரியல, காசு கொடுத்து 4 பேரை விட்டு புகழ சொல்லலை. நான் சாதாரண சிவனடியார்.
4 பேரை பார்த்தா போதும், எனக்கெல்லாம் பெரிய ஆளாக ஒன்றும் அவசியம் கிடையாது. இல்லை அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இவங்க தான் சொன்னாங்களா, அவங்க தான் சொன்னாங்களாம், யாரு சொன்னா இருக்காது காட்டுறேன் ஒவ்வொரு வீடியோலையும். அந்த மாதிரி இந்த அடிப்படையில் வந்தாங்க. ரைட்டு, திமுக மேலே உள்ள எதிர்ப்பும் இந்த ப்ளஸ் இதெல்லாம் சேர்ந்து அண்ணாமலையோட பிரிஞ்சதும் அந்த அண்ணாமலை சாரோட விஜய்க்கு சேர்ந்து விழுந்ததுனால முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க. தனசிங்க அரசியலுக்கு வரான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துட்டு, இப்போ விஜய் வந்து முதலமைச்சர் ஆனோன்னா எல்லாருக்கும் ஆசை மட்டும் இல்லை, போராமே வந்துட்டு. விஜய் வந்துட்டாரு, உடனே கட்சி ஆரம்பிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாரு, ஆட்சி பிடிச்சிட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு ரொம்ப பேருக்கு தாங்க முடியல, போராமையாக இருக்குது. அந்த அடிப்படையில் ரஜினி தான் கட்சி ஆரம்பித்து வரணும்னு இருந்தார். கலைஞர் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அவரால் வர முடியலை. அடுத்து என்னன்னா கட்சி ஆரம்பிக்க போனார். கட்சி ஆரம்பிக்க போனப்போ இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியம், உண்மை. 30 வருஷம் வரலாறு வச்சிருக்க, அதனால சொல்கிறேன். கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா சென்ற முறை ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது. அதனால தான் ஸ்டாலின் ஐயாவுக்கு அந்த வர வாய்ப்பு இருந்துச்சு. அதுலேயும் ஸ்டாலின் ஐயாவுக்கு வர வாய்ப்பு எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா உதயநிதி ஜாதகத்தினால தான் வர வாய்ப்பு இருந்துச்சு. அந்த அளவுக்கு 90% 80% ஒரு பவர் இருந்துச்சு கலைஞருக்கு வரைக்கும். கலைஞர் ஐயா இல்லாதப்ப அதே இடத்துல ஸ்டாலின் எலெக்ஷனில் நிற்கிறாரு, உதயநிதி நிற்கிறாரு. அதனால தான் அவர் உதயநிதியோட பவர் தான் வந்துச்சு. இப்போ இந்த ஜாதகப்படி தனுசை பொறுத்த வரைக்கும் தனுசு ஜாதக அடிப்படையில் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பவர் கிடையாது. என்ன கேதுபான் உச்சம் சனீஸ்வர பகவான் உச்சம் கூட்டணி சேர்ந்து வலுவாக ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணி மேலும் முக்கியமான கட்சி அந்த மாதிரி கட்சி அண்ணாமலையெல்லாம் கட்சி ஆரம்பித்தாருன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒன்று சேர்ந்தால் ஓரளவுக்கு கூட்டணியாக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உடனே கிடைக்காது, போராடி தான் பெறணும். அந்த அளவுக்கு உள்ள வாய்ப்பு உள்ள ஜாதகம் தான். இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி ஐயா. ஓம் சிவாய. நன்றி, வணக்கம். அமோகமாக இருக்கும்.